ஹாய், ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி பெப்பர் சிக்கன் செய்யின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஐயோ அதெல்லாம் செஞ்சால் ஒரு நேரத்தோடு முடிஞ்சிடும், கிரேவி செஞ்சால் தான் 2 நேரம் எனக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவியாகவே வச்சுட்டேன். சரி டின்னருக்காவது அவருக்கு ஏதாவது செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாயை தூக்கி வச்சு இதில் தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு இது கூட ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது வந்து ஒரு 1/2 மினிட் வதக்கினா போதும். அப்போ தான் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ சால்ட் சேர்த்துட்டு 1/2 மினிட் வதக்கினதுக்கு பின்னாடி நம்ம இந்த குழம்புல இருக்க சிக்கன் எல்லாம் எடுத்து இதில் சேர்த்துட்டு பெப்பர் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இதிலேயே நல்லா சுருள வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து கலரும் சேஞ்ச் ஆகும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரையெல்லாம் செய்யும் போது கருவேப்பிலை பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும், சாப்பிடும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.